அடுத்தவர்களுடைய பசியை, அதாவது அந்த பசியை உடனடியாக போக்குகின்ற விதமாக அந்த தேவியானவள் தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்டு தியாகத்தின் மொத்த வடிவமாக காட்சி அளிக்கிறாள் அப்படின்னு சொல்றார். அந்த அம்பிகையினுடைய அந்த பூஜையின் மூலமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்ரு நாசனம், எதிரிகளை போக்கக்கூடிய தன்மை, நினைத்த மாத்திரத்திலே பலன் தரக்கூடிய அந்த அம்சமானது இந்த சின்னமஸ்தா தேவியினுடைய அந்த மந்திரத்திற்கு உண்டுன்னு சொல்றார். அன்னை அப்படின்னு சொன்னாலே நம்மை பாதுகாப்பவள் தானே அன்னை. அந்த வரிசையிலே இந்த சின்னமஸ்தா தேவி அப்படிங்கிறவர் ஒருத்தராக இருக்கார். ஆக இன்றைய தினம் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னா, அந்த அம்பாளுடைய உருவம் நமக்கு தெரியலனா கூட வெறுமனே நம்ம மாத்திலே விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லையா, விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணும் பொழுது சின்னமஸ்தா தேவியை நமஹா அப்படின்னு சொல்லி வணங்குவதன் மூலமாக அந்த அம்பிகையினுடைய துணை என்பது நமக்கு பக்கபலமாக என்றென்றும் நீடித்திருக்கும்.